ஏங்க பழமையான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு மாதிரி தெரியுது. ஆமாமா சரியா சொன்ன. எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. பாருடா, என்ன ஆச்சு? எப்படி இருக்க? இன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமா வேலைய ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஆமா ஆமாம்பா. என்ன அதிசயமா இந்த பக்கம்? சும்மா அப்படியே வந்தோம்ப்பா. வேலை இல்லைன்னா சும்மா தெருவா சுத்தினா தானே பொழுது போகும். என்னது? அதான் விஷயமா? இதுக்குதான் என்ன கூட கூட்டு வந்தீங்களா? சரி, உன்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறேன். உன் பையன் அப்படி இருக்கிறான். இன்னமும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறானா? அவன் எப்பவுமே ஒண்ணு வச்சிட்டு இருப்பானே, எபி மசாவா, அது என்னது? இன்னும் அது கூட தான் இருக்கிறானா? எபி மசாவா? அது எபி நட்டா. அதை வச்சு வாசிச்சா சத்தம் வரும். அதை எப்பவும் மாட்டிக்கிட்டே தான் சுத்துவான். ஆக்சுவலி அது ஹெபி மேத்தா. ஆமா, உனக்கு என்ன லேட் ஆகலையா? எப்ப பாரு கரெக்ஷன் சொல்லிட்டே இருக்கிறீங்க. கிளம்புப்பா, வேற வெட்டி இல்ல. ஆமா, லேட் ஆயிடுச்சு. அப்ப சரி, நான் கிளம்புறேன். வரட்டுமா? கிளம்பு கிளம்பு. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. காலையில எழுந்த உடனே இந்த பிள்ளையும் வேலைக்கு போகுது. எனக்கும் ஒரு புள்ள வந்து சேர்ந்திருக்கானே. என் தொழில செய்வான்னு ஏமாந்தது தான் மிச்சம். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வருது. வேலையை தவிர மத்ததெல்லாம் பாக்குறான். குட் மார்னிங். ஹாய், ஹலோ. எப்படி இருக்கடா? நீ எப்படி இருக்க? என்ன பண்றாங்க பாத்தியா? நான் தான் எதிர்பார்க்கல. காலையில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதே மாதிரி நாள் பூரா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நான் சொல்றது? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்க சார். அது சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க யாருக்குமே நேரத்தோட மதிப்பே தெரியல. அதை வீணாக்க கூடாது. என்ன நான் சொல்றது? அதுக்காக நான் உங்களை எப்போதும் வேலையே பார்க்க சொல்லல. வேலையும் பாருங்க, சந்தோஷமாவும் இருக்க. என்ன நான் சொல்றது? சார், ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ஊருக்கு நடுவுல டிராபிக் ஜாம் இருக்கு சார். அங்க நிறைய கூட்டம் இருக்காம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சும்மா இருக்க வேண்டிய நேரத்துல சும்மா இருக்கணும். இந்த மாதிரி வேலை வந்துடுச்சுன்னா போய் வேலையை பார்க்கணும். என்ன நான் சொல்றது? எல்லாரும் கிளம்பி போய் வேலையை பார்க்கலாம். காலத்தை வீணாக்க கூடாது. கடமையிலேயே கண்ணா இருக்கணும். அச்சச்சோ, எவ்வளவு பெரிய போல்ட் நட்டு. இதெல்லாம் எப்படி சார் இங்க விழுந்திருக்கும்? இருங்க, நாங்களும் பாக்குறோம். என்னாச்சு? அங்க என்ன நடக்குது நாங்களும் பாக்குறோம். என்ன இதெல்லாம்? ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னாச்சு? இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. போக போக பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது. என்னன்னு தெரிஞ்சதா? இல்ல, இத பத்தி இன்னும் விசாரணை பண்ணணும். சீக்கிரம் என்னன்னு கண்டுபிடிங்க. மைனஸ் எனர்ஜி போதுமான அளவுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். நராகசாமவே பேராக்கா பேராக்கா பேரக்கா பேரக்கா ஓச்சகா. அப்படித்தான் இவ இரும்பு சக்தியும் மந்திர சக்தியும் கலந்த கலவை. ஏன்பா, என்னன்னு தெரிஞ்சுதா? தெரியல சார். எல்லாரும் பயங்கரமா பயப்படுறாங்க சார். அவங்களுக்கு மட்டுமா பயம்? எனக்கும் தான் பயம். போலீஸ் கேப்டன் யாரையா? அவனை கூப்பிடுங்க. அப்பப்பா, எனக்கு பயமா இருக்கு. நீ போய் யாருன்னு பாரு. போய் யாருன்னு கேளு. போயப்பா. யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது ஒரு மனுஷனா தான் இருக்கணும். யாரா இருந்தாலும் கேட்கணும். சும்மா இருங்க. என்ன தைரியம்? உடலங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டு ஊரை பயமுறுத்துறியா? என்னத்துக்கு இப்ப நடிக்கிறீங்க? நானா பயப்பட சொன்னேன்? வானத்துல நிலா இருக்கு, நிலாவுக்குள்ள என்ன இருக்கு?
கைய வச்சுக்கிட்டு சும்மா இருன்னா அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. எல்லாம் உன்னாலதான். இது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல சார், எல்லாம் தானா நடந்துச்சு. பேசாத. அவர் பாட்டுக்கு ஸ்டேஷன்லயே மீன் புடிச்சிட்டு இருந்திருப்பார். சரி ஏதோ ஒரு வீரத்துல கிளம்பி போனாருன்னா அவரை இப்படியா பயமுறுத்தி படுக்க வைக்கிறது? இல்ல சார், அது என்ன வந்து பேசிக்கிட்டு. சரி இங்க பாருங்க சார், இதுக்கு மேல இவனை நீங்க மன்னிக்கவே கூடாது. இப்பவே வேலையை விட்டு இவனை தூக்குறோடாம. ஆமா, இவனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. இவனுக்கு தண்டனை கொடுத்தாக்கணும். தண்டனை தப்பு போனா போகுது, பாவம் மன்னிச்சு விட்டுடலாம். சார் இங்க பாருங்க, இரக்கம் காட்டுறதுங்கிறது நல்ல விஷயம் தான். அதுக்காக உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கனவன் மேல இரக்கமே காட்டக்கூடாது. ஒரு வகையில நீ சொல்றதும் சரிதான். அதனால என்ன பண்ணலாம்? அடுத்த வாட்டி மீன் பிடிக்கும் போது இவனை பிடிக்க சொல்லலாம். இவர் பிரச்சனை தான் என்ன? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி இருக்கேன்னு கேள்வி கூட கேட்க முடியல. எப்பாவது ஒரு வாட்டி தான் இந்த ஊருக்குள்ள வர. நீ வெளியில பத்திரமா இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த ஊருக்குள்ள நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. உன்னை இந்த வேஷத்துல பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க பாத்தியா? நானும் உங்களை பார்த்து பயந்தா வீட்டுக்கே வர்றதில்ல. ஏன் பேச மாட்ட? சரி விடுங்க, நல்லா தானே இருக்கேன் இப்போ. எப்போ இப்படியே பேசு. ஏன் தொழிலை பார்க்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? உன் இஷ்டத்துக்கு தான் உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? காது கேட்கல? நீங்க பேசுறது மட்டும் எனக்கு கேட்கவே கேட்காது. என்ன வேலை பார்க்கற? நான் ஒரு மியூசிக் பேண்ட் வச்சு நடத்துறேன்ப்பா. அதை விட்டு நீங்க பார்க்குற வேலையை என்ன வந்து பார்க்க சொல்றீங்க? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனு. என்ன மாதிரி யூத்துக்கு செட் ஆகாது. உங்களையே வேணாங்கிற விட்டு வந்து என் கூட இருப்பீங்களா? போ. ஓல்டு ஃபேஷனா? அதை வச்சுதான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன். இப்போ வளர்ந்துட்டு இப்படி பேசுற. ஆனா உன்னோட சின்ன வயசுல என் வேலையை என்னை விட ரசிச்சு செஞ்சவன் நீதான். அன்னைக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே. Very good. Get Hurricane. Transformation. Activate. Rukando. Yugon. Raijin. அதோ இருக்காங்க. என் பவரை பாருங்க. வலிக்குதே. இன்னும் சக்தி வேணும். இதை வச்சுக்கிட்டு அவனை அடிச்சாடி நம்ம மேல தான் விடும். அப்படின்னா நெருப்போட உதவியால அவனை கருக்கிடலாம். ஃபயர் கீ. சேஞ்சிங். ஃபயர் ருகாண்டோ. ஃபயர்மேன். Fire Rukando. Raijin. Final key. Activate. Final blade. Hurricane. Flame power.
இது எப்படி எப்படி தப்பிச்சான்? தப்பிச்சிரு. இன்னும் நிறைய வருது. நீ கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பவர் இருக்கு. அதை நாம காட்டலாம். அது என்னது? கண்டிப்பா இந்த சாவிக்கு அதிகமான சக்தி இருக்கு. அதை வச்சு நாம அவனை அழிக்க முடியும். புது கீயா? இதானது? ஃபயர் கீ ஆக்டிவேட். ஃபயர் காங்கோ. ஃபயர் காங்கோ வெளியே வரட்டும். என்னது இது? கொரில்லா மாதிரில இருக்கு. ஆமா, பார்க்க அப்படிதான் இருப்பான். ஆனா இவன் கொரில்லாக்கு ராஜா. என்னால சமாளிக்க முடியல. ஓகே, உடனே போய் அவருக்கு உதவி பண்ணு. ஏய், உன் பிரச்சனை தான் என்ன? நீ பேசின விதத்துல அது கோச்சுக்கிச்ச. அதிகாரம் பண்ண அதுக்கு படிக்காத. இதெல்லாம் வேறையா? அங்க பாருங்க, ஊருக்குள்ள அரக்கர்கள் பூந்துட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலையை பாதியில விட்டுட்டு என்னால ஓட முடியாது. எடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்க வேணாமா? ஐயா, உங்க சின்சியாரிட்டி எனக்கு புரியுது. அது கண்ட இதுவா நேரம். கிளம்ப போறீங்களா இல்லையா? இப்படித்தான் வாழணும்னு வாழறவன் நானு. என் வேலையை என்னால் நிறுத்த முடியாது. காரணத்தை காமிச்சு கடமையை விடுறவன் நான் இல்ல. ஏய், நீ இப்ப உதவ போறியா இல்லையா? என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்குது. இத நான் எப்படிதான் சமாளிக்கிறது? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அதுதான் கரெக்டா இருக்கும். ஒன்ன என்ன மொறப்பு சொன்னா கேட்க மாட்டியா நீ? பார்க்க முடியா இல்லையா? ஓகே ஓகே. எங்க போச்சுது? இங்க இருக்கியா? சொல்ற பேச்ச கேட்க மாட்ட? யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை தூக்கி போட்டு காரியத்தை முடிக்கணும். அப்படின்னா இந்த கொரில்லாவுக்கு நாம வாழைப்பழம் கொடுக்கணுமா? ஏ கொரில்லா, ஒன்னதான் ஃபயர் காங்கோ, இந்த வாழைப்பழம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இத சாப்பிட்டா சந்தோஷமா வர ஆயிடுவல்ல. ரொம்ப பறக்காத, இந்த தர மாய்க்க. இதுக்கு கூட திராணி இல்ல. மறுபடியுமா? ஏய் நில்லு. தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நான் இந்த ஊருக்கு இருந்து வந்தாங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன நடக்குது இங்க? சார், இது என்ன ஜந்துனே தெரியல சார். மனுஷன் தான். அந்த சைடு தான் ஜந்துங்களா இருக்கு. அங்க வேற ஒரு தாத்தா இருக்காரு. கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு. அப்பாவா?
நகருங்க. தம்பி மேகா 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 அப்பா அப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஊரு புற கலவரமா இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க போயிடலாம். கையை விடு முதல்ல. வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது பாதியெல்லாம் நான் விட மாட்டேன். இந்த பக்கமா தானே வந்துச்சு. ஏய் ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? இந்த வேலையை விட்டு வந்துடலாம்ல. எத்தனை வாட்டி சொல்றது? என்னோட பொழப்பே இதுதான். எனக்கு சோறு போடுற தொழில பாதியெல்லாம் நான் விட மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப கேட்டுக்கோங்க, எனக்கு என் வேலை தான் பிடிக்கும். ஓ இப்பதானே சொல்ற? அப்போ உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். விட்டு வந்துருங்க, கட்டாயப்படுத்த மாட்டீங்களா? அது உன் இஷ்டம். சென்டிமெண்ட்ல தாக்குறாங்களே. நான் உதவி செய்றேன். வேலையை முடிச்சுட்டு ஒன்னா போலாம். உனக்கு இதுவும் வருமா? நான் இப்ப செய்யறது எனக்கு பிடிச்ச வேலைப்பா. அதை கத்துக்கணும், அதுல பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வேலையை ரத்தத்திலே கலந்துருக்கு. எனக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைதான். ஆனா நீங்க அப்பப்ப வல்லு வல்லுன்னு கத்துவீங்களா, அதான் உங்க கூட எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, கிண்டலா சொன்னாலும் உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். தாங்களையே. சென்டிமெண்ட் போதும். நீ ஃபயர் காங்குக்கு உதவி செஞ்சாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதான் அந்த மெகானாவை அழிக்க முடியும். என்ன சத்தங்க? வா போலாம். மேகா 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 ஓ வேலைதானா? மேகா 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 மேகா. நான் ஒருத்தனை நின்றுதல சமாளிக்காத நடக்காத காரியம். ஜாக்கிரதை. எனக்கு தெரியும், முடிஞ்சதை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நில்லு நில்லு, ஓடாத, சொன்னா கேளு, நில்லு. என்ன கணம் கணக்குது? நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா அவன மேகா 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 விட மாட்டேன். மேகா அடிக்கிறேன். உங்களா நான் இதுக்கெல்லாம் அசந்து போறவன் கிடையாது. ஒன்ன இன்னைக்கு அழிச்சே தீருவேன். மேகா 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 மேகா. ஓ நீயா? மேகா 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 மேகா. என்ன பவரு? அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர. புரிஞ்சுது, ஒன்னா சேர்ந்து செயல்படலாம். மெகா அட்டாக். மெகா பிரமாதம். வெற்றி நமக்குதான்.
வாழ்த்துக்கள். இருக்கட்டும். ஏய், இந்தா இது உனக்கு தான். எப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. யார் எது சாப்பிடணுமோ அவங்க எனக்கு இதை கொடுக்குறாங்க. இத பார்க்கும்போதுதான் இவனோட உண்மையான சுயரூபம் தெரியுது. அப்படிலாம் இல்ல ரேன், அவன் உண்மையிலேயே திறமைசாலி. என்ன? இவ்வளவு நாளா அவனுக்கு சுத்தமா பொறுப்பு இல்லைன்னு நானும் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சண்டை போடும்போது தான் அவனுக்குள்ள இருந்த திறமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூழ்நிலை எப்படி வேணா மாறும், அதை நம்ப முடியாது. ஆனா போராட்டத்துல இவனை நம்பலாம். ஏன்னா இவன் வெற்றிக்காக போராடுறவன்.